Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு IPL 46th game of the season between Chennai Super Kings versus Sunrisers Hyderabad பத்தி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோல ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா MA சிதம்பரம் ஸ்டேடியம் இன் சென்னை. யூஸ்வலி கொஞ்சம் ஸ்லோ சர்ஃபேஸாக தான் இருக்கும். இந்த சீசன் எக்ஸப்ட் ஒன் கேம் கொஞ்சம் ஃப்ளாட் ட்ராக்ஸ் தான் வந்து இங்கே அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. லாஸ்ட் கேம் கூட பார்த்தீங்கன்னா வந்து 200+ அடிச்சும் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து அதை சேஸ் பண்ணிட்டாங்க. ஜென்ரலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து 164, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 152. ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் சிஎஸ்கே வர்சஸ் எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தோம்னா, ஸோ இது வரைக்கும் 20 தடவை ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. அதில் 14 டைம்ஸ் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸும் 6 டைம்ஸ் வந்து எஸ்ஆர்ஹெச்சும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசன்லேயே ஆல்ரெடி ஒரு மேட்ச் வந்து இந்த ரெண்டு டீமும் மோதி இருக்காங்க, அதில் எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் பற்றி பார்த்தோம்னா, சோஃபார் இந்த சீசனில் 8 கேம்ஸில் வந்து 5 wins and 3 losஸோட டேபிளில் வந்து 3rd பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் வந்து ஆர்சிபி ஒரு ஹாரிபிளான லாஸ்ட்னே சொல்லணும். ஏன் ஹாரிபிள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சீசனில் வந்து எல்லாருமே ரொம்ப ஈஸியாக டிஃபீட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சிபியை தான். பட் அவங்கள்ட்டே வந்து இவங்க ஒரு தோல்விங்கிறது வந்து இவங்களோட பிளே ஆஃப் சான்சஸ்க்கு வந்து ஒரு சிக்கலை உண்டாக்கக்கூடிய ஒரு லாஸாக தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இப்போ சிஎஸ்கேவோட இந்த மேட்சும் வந்து தோத்தாங்கன்னா அவங்களுக்கு பிளே ஆஃப்ஸ் குவாலிஃபை ஆகிறதுக்கான ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஆல்சோ வந்து அவங்களோட பேட்டிங்கும் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஸ் ஆன மாதிரி நான் பார்க்குறேன். ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவில் சொன்னால் ஒரு 3 பேர் தான் வந்து இவங்களுக்கு நல்லா பேட்டிங் அடிக்கிறாங்க. எல்லாம் அந்த 250+ ஸ்கோர் எடுக்க போகும்போது அந்த 3 பேர் தான் நல்லா விளையாடி இருக்காங்கன்னு ஹெட் அபிஷேக் சர்மா அண்ட் வந்து கிளாசன், இவங்க 3 பேருமே லாஸ்ட் கேம் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. ஆஸ் எக்ஸ்பெக்டட் வந்து எஸ்ஆர்ஹெச் வந்து அந்த மேட்ச் வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. ஸோ மற்ற பேட்ஸ்மேன்ஸும் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான எஃபர்ட் போடணுங்கிறது வந்து இந்த தோல்வியில் வந்து அவங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் வந்து இந்த 3 பேர் தான் வந்து அவங்க ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அது அவங்களுக்கு ஒரு கன்சர்ன் தான். அது பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், நெகட்டிவாகவும் எடுத்துக்கலாம். பவுலிங் வந்து கேம் பை கேம் இம்ப்ரூவ் ஆகுது தான். லாஸ்ட் கேம் 200க்கு மேலே கொடுத்துருந்தாலுமே மார்க்கண்டே வந்து இப்போ லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விக்கெட் எடுக்கிறாரு. லாஸ்ட் கேம் உனாட் கட்டும் நல்லா போட்டிருந்தாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கேமுமே நட்ராஜன் நல்லா போடுறாரு. லாஸ்ட் கேம் கமின்ஸுக்கு வந்து ஒரு ஆஃப் கேம், பட் ஈ கேன் கம் பேக் எனி டைம். புவனேஸ்வர் குமாரை ஏன் ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில. கொஞ்சம் அவங்களுடைய டாக்டிக்ஸ் அண்ட் பிளான்ஸ் வந்து லாஸ்ட் கேம் வந்து கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. இந்த மேட்ச் வந்து ஒரு பெட்டர் கேம் பிளானோட வரலைன்னா இந்த மேட்சும் அவங்களுக்கு கஷ்டம் தான். சிஎஸ்கேக்கு எப்போதுமே ஹோம் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து அதுவும் ஸ்லோ ட்ராக்ஸில் வந்து கண்டிப்பாக எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்களுக்கு இந்த மேட்ச் ஜெயிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். நெக்ஸ்ட் சிஎஸ்கே பற்றி பார்த்தோம்னா, சோஃபார் இந்த சீசனில் 8 கேம்ஸில் 4 wins and 4 losஸோட வந்து டேபிளில் வந்து 5th பொசிஷனில் இருக்காங்க. சிஎஸ்கேவோடைய பவுலிங் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக எக்ஸ்போஸ் ஆன மாதிரி தான் நான் பார்க்குறேன். நான் இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், அவங்களோட பவுலிங் லைனப் வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்குது இந்த சீசன் அப்படிங்கிற மாதிரி. தீக்ஷனாவை அவங்க விளையாடாதது வந்து இன்னும் வந்து அவங்களுடைய பவுலிங்கை வந்து கொஞ்சம் வீக்கராக இருக்குது. முஸ்டாபிசர் ரஹ்மான் வந்து ஆரம்பத்தில் நல்லா போட்டாலும் ஒரு லாஸ்ட் ஒரு 2-3 கேம்ஸ் வந்து அவர் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. பத்திரானாவை மட்டுமே ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. தீபக் சக்காரும் வந்து பவர் பிளேக்கு மேலே போடக்கூடிய ஒரு பவுலரில். தேஷ்பாண்டே இனிஷியலாக நல்லா போட்டாலும் லாஸ்ட் 2-3 கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து ஒரு பெரிய ஃபார்ம் கிடையாது. பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங் நல்லா தான் இருக்குது. பட் எகெயின் வந்து சிவம் டூபே அண்ட் வந்து கெய்க்வாடவையே ரொம்ப வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. லோவர் டவுன் தி ஆர்டர் வந்து தோனி எப்போதும் போல் ஃபினிஷ் பண்ணுறாரு. ரவீந்திராவோட ஃபார்ம் போனதுனால வந்து அவங்க சில சேஞ்சஸ் பண்ணி வந்து இப்போ மொயின் அலியையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அவரும் ரொம்ப லோவர் டவுன் தி ஆர்டர் ஆடுறதுனால பேட்டிங் அவருக்கு வந்து பெருசாக எஃபிஷியண்ட்டாக கிடையாது. ரஹானேவோட ஃபார்மும் வந்து கொஞ்சம் வந்து போயிருக்கு. ஸோ கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக ஆகிட்டாங்க. பட் இந்த சீசனில் இவங்களுடைய வந்து ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் ஜெயிப்பாங்க, 2 மேட்ச் தோத்தாங்க, அப்புறம் 2 மேட்ச் ஜெயிச்சாங்க, அப்புறம் 2 மேட்ச் தோத்தாங்க. அந்த பேட்டர்னை பார்க்கும்போது இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹோம் அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் மேட்சுமே பார்த்தீங்கன்னா லக்னோக்கு எகென்ஸ்டாக ஆல்மோஸ்ட் ஜெயிச்சிருப்பாங்க. பட் அந்த ஸ்டானிஸ் அண்ட் ஹூடாவோட அந்த 19th ஓவர் தான் வந்து சிஎஸ்கே தோக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. பட் ஸ்டில் இந்த கேமில் சிஎஸ்கேக்கு அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ ஐ ப்ரெடிக்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பரை நான் கிளாசனை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஆப்ஷன் தான் இருக்குது, கிளாசன் ஆர் தோனி. தோனி லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா வெறும் 1 பால் தான் விளையாண்டாரு. எல்லா கேமும் அவர் வந்து ஒரு 5-6 பால்ஸ் விளையாடுவார்னு சொல்ல முடியாது. அப்படியே 5-6 பால்ஸ் விளையாண்டாலும் வந்து ஃபேண்டசி டீமுக்கு வந்து அது ஒரு பெரிய ரிஸ்க் தான். கிளாசன் வந்து ரொம்ப ஆன் ஹிஸ் அன்லக்கியஸ்ட் டே வந்து தோனியை விட பாயிண்ட் கம்மியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க ஒழிய மற்றபடி அவர் தான் மேக்ஸிமம் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அவர் தான் வைஸ் ஆப்ஷன். பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 4 பேட்ஸ்மேன் சூஸ் பண்ணியிருக்கேன். சிஎஸ்கேலேருந்து டூபே அண்ட் வந்து கெய்க்வாட், இவங்க 2 பேர் தான் சிஎஸ்கேவோட மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் அண்ட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த சீசன். ஸோ அவங்க 2 பேரையுமே நம்ம எடுத்து தான் ஆகணும்.
எஸ்ஆர்ஹெச்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா அண்ட் டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேரும் தான் வந்து அவங்க எஸ்ஆர்ஹெச்சுக்கு வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த சீசனும் இருக்காங்க. லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் சிஎஸ்கேவும் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ஸோ இவங்களையும் நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஆல்ரவுண்டர் சூஸ் பண்ணியிருக்கிறேன், ஜடேஜா அண்ட் மார்க்ரம். இதில் ஜடேஜா மட்டும்தான் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். இந்த பிச்சர்ஸில் இன்னும் எஃபெக்டிவாகவும் இருக்கும் அவரோட பவுலிங். பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டான ஃபார்மில் தான் இருக்காரு. மார்க்ரம் நம்ம வந்து ஆல்ரவுண்டர்னு கன்சிடர் பண்ண முடியாது, வெறும் பேட்ஸ்மேனாக மட்டும்தான் கன்சிடர் பண்ண முடியும். அதுவும் அவரோட பேட்டிங் ஃபார்மும் வந்து கொஞ்சம் போராக தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து இந்த 2 டீம்லேயும் வந்து வேற ஒரு பவுலரோ இல்லை ஒரு பேட்ஸ்மேனோ ட்ரஸ்ட் பண்ணி எடுக்க முடியல. வேணும்னா மொயின் அலியை நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை தீக்ஷனா விளையாண்டாருன்னா அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து மார்க்ரமே ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பவுலர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். எஸ்ஆர்ஹெச்ல இருந்து 2 பேர், நட்ராஜன் அண்ட் வந்து பேட் கமின்ஸ். நட்ராஜன் வந்து எல்லா கேம்லையுமே ரொம்ப நல்லா போடுறாரு. ஸோ அவர் ஆட்டோமேட்டிக் பிக்காக இருக்காரு. கமின்ஸ் லாஸ்ட் கேமில் நல்லா போடலைனாலும் வந்து இந்த சீசன் சோஃபார் அவரோட பவுலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்லோ பால்ஸ்லாம் ரொம்ப நல்லா போடுறாரு. மேபி இந்த பிச் அவருக்கு இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கலாம். சிஎஸ்கேல இருந்து 2 பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்திரானா, அவரும் ஒரு ஆட்டோமேட்டிக் பிக். சிஎஸ்கேவோட பெஸ்ட் பவுலர் ஆஃப் த சீசன் அவர் தான். முஸ்டாபிசர் ரஹ்மான் வந்து லாஸ்ட் கேம் நல்லா போடல, பட் ஸ்டில் வேற கம்பேர்ட் டு அதர் சிஎஸ்கே பவுலர்ஸ் அவர் தான் கொஞ்சம் ட்ரஸ்டபுளாக நான் பார்க்குறேன். ஒருவேளை அவர் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தேஷ்பண்டேவை கூட எடுக்கலாம். ஒருவேளை முஸ்டாபிசர் ரஹ்மான் விளையாடலைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேற ஒரு பவுலர் சிஎஸ்கேலேருந்து எடுத்து சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேப்டனாக கெய்க்வாடை சூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் ரொம்ப நல்லா ஃபார்மில் இருக்காரு. இந்த பிச்லேயும் வந்து ஆல்ரெடி செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு லாஸ்ட் கேம். ஸோ ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கிறதுனால அவரை நான் சூஸ் பண்ணுறேன். நிறைய பேர் டிராவிஸ் ஹெட்டை தான் வந்து இவரை விட கேப்டன் ஆப்ஷனாக வச்சிருக்காங்க. பட் டிராவிஸ் ஹெட் வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு திணறாரு. லாஸ்ட் கேம் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்பின் போட போகும்போதே வந்து அவரை ஈஸியாக அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து டிராவிஸ் ஹெட் வைஸ் கேப்டனுக்கு வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் பார்க்குறேன். ஏன்னா சேப்பாக் விக்கெட் வந்து சம்டைம்ஸ் ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து கெய்க்வாட கேப்டனாகவும் ஹெட்டை வைஸ் கேப்டனாகவும் போடுறது வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷனாக நான் பார்க்குறேன். இவங்க 2 பேரை தாண்டி வேற நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சிவம் டுபே எல்லா மேட்சும் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுறாரு. எஸ்ஆர்ஹெச்சோடைய மிடில் ஓவர் பவுலர்ஸை வந்து ஈஸியாக அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக நான் பார்க்குறேன். ஸோ அவரும் ஒரு பெட்டரான ஆப்ஷன். கிளாசன் இந்த பிச் அவருக்கு எந்த அளவுக்கு சூட்டபுளாக இருக்குன்னு தெரில, பட் ஸ்பின்னர்ஸை ரொம்ப நல்லா விளையாடுறாரு. ஸோ ஒரு சான்ஸ் கொடுத்தா வந்து அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதர் தன் தட் வந்து ரவீந்திர ஜடேஜா கொஞ்சம் ஸ்லைட்லி ரிஸ்கி ஆப்ஷன் தான். ஏன்னா பேட்டிங் ஃபார்ம் கொஞ்சம் பூரா இருக்குது. பட் ஆனால் ஒரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷனுங்கிறதுனால ஆன் ஹிஸ் டே வந்து நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த வீடியோவில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.